பிரதமர் மோடி தலைமையிலான ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது. ஆனால் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் கூட்டணி, இப்போ மம்தா பானர்ஜி போன்றவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ஏதோ பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க. அதாவது உண்மையிலேயே இன்னைக்கு ஜெயித்த ஒரு கட்சி ஒரு தோல்வி முகத்தில் இருக்கிற மாதிரியும், தோல்வியை கண்ட கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஏதோ தாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறது மாதிரியும் இன்றைய பேச்சுக்கள் இன்னைக்கு போய் கொண்டிருக்கின்றன. இது குறித்து உங்களுடைய பார்வை? எனக்கு இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நான் மெட்ராஸுக்கு வந்த புதுசில் அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு ரஞ்சி ட்ராஃபி ஆடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்த புதுசில் அங்கே ஒரு இடத்துல அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜெயின் காலேஜ் கிரவுண்டு, எந்த கிரவுண்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ ஆசைப்பட்டு போன உடனே எனக்கு ஆள் இல்லை, சரி நானும் கூட, அவங்க சாதாரண ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் முதல் பால் போய் நின்ன உடனே அவர் ஸ்பின்னர் வேறு, முதல் பால் கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டார். ஏறி தூக்கி நிறுத்தி அடித்தேன், 6 போச்சு. அடுத்த பால் ரொம்ப தெனாவட்டோட ஃபேஸ் பண்ணேன். நான் எப்படி பவுல்டானேன்னு எனக்கே தெரியலை. புரிஞ்சுக்கணும் நம்ம தகுதி என்ன நமக்கு அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ முதல் பால் நம்ம 6 அடித்தோம், நல்லா தான் விளையாடினோம், ஆனால் நம்மளையும் கூட அந்த ஆள் புத்திசாலிங்கிறது அது அவுட் ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அந்த ஆள் பாலில் 6 அடித்த மாவீரன் நான். அதனால் டெண்டுல்கருக்கு பதில் என்ன கிரிக்கெட் டீமில் சேரு அப்படின்னு சொன்னால் காரி துப்புவாங்களா மாட்டாங்களா? நிச்சயமாக. இது அந்த மாதிரி ஒரு கூத்து. இதில் என்ன அப்படின்னா, இண்டி கூட்டணி அப்படி தானே? ஆமாம், இண்டி கூட்டணி. அது ஊரில் எந்தெந்த மாநிலத்தில் எவன்லாம் ஊழல் பண்ணானோ அம்பட்டு பயலும் சேர்ந்து ஒரு கூட்டணி. பல கட்சியோடு இந்த கூட்டணி சேர்ந்து வாங்கின சீட்டு எவ்வளவு? 230. ஆமாம், அவ்வளோதான். ரைட்டா? பிஜேபி தனியாக வாங்கின சீட்டு எவ்வளவு? 240. இல்லை, ஒரு வேடிக்கை என்னன்னா, ஊரில் இருக்கிற அம்புட்டி தீவட்டி பயல்களையும் சேர்ந்து, இது மட்டும் இல்லாமல் உள்ள ஜிகாதி, உள்ள மிஷினரி எல்லா பயல்களையும் சேர்ந்து, இன்னும் ஒரு செய்தி கூட இருக்கு. ஏதோ இஸ்ரேலில் இருக்கிற ஏதோ ஒரு நிறுவனம் கூட காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு வேலை செய்ததுங்கக்கூடிய ஒரு நியூஸ் ஐட்டம் கூட வந்தது. அம்புட்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கப்புறம் கூட தனியாக பிஜேபி வாங்கின 240 சீட்டை வாங்கலை. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னு, இவன் 50 பேரும் சேர்ந்து அவன் தோத்துவிட்டான்னு சொன்னான் பாருங்களேன். எனக்கு உள்ளதில் எனக்கு அப்போ தான் நான் அன்றைக்கி அந்த 6 அடித்ததை வச்சுக்கிட்டு நான் ஏன் பேட்டை தூக்கிட்டு நேராக பாம்பேயில் போய் ஐயா என்னையும் இந்தியா டீமில் சேருன்னு நான் ஏன் சொல்லியிருக்க வேண்டாம்னு அப்புறம் நான் நினச்சேன். இதை பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது, ஓ இப்படியெல்லாம் ஒரு மெத்தட் இருக்கான்னு. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, பிஜேபி கிடச்சது 240 சீட்டு. இந்திரா காந்தி செத்து போன உடனே ராஜீவ்காந்தி பிரதமராகிறார். ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகும்போது அந்த எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு அதாவது 80களில் இந்த 84 இவ்வளவு சீட்டு கிடச்சிது. இன்றைக்கி 2024, 40 வருஷமாக பிஜேபி வாங்கின இந்த எண்ணிக்கை பிஜேபி குறைவாக வாங்கியிருக்கிற 240 சீட்டுங்கிறத காங்கிரஸ் இதுவரை வாங்கினதே இல்லை. ஒரு எலெக்ஷன் சொல்லட்டும். ஆமாம், உண்மை. நரசிம்மராவோட அந்த எலெக்ஷன், ராஜீவ்காந்தி சாவுக்கு அப்புறம் உள்ள எலெக்ஷன் கூட 231 நினைக்கிறேன். ஆமாம், அப்போ கூட உங்களுக்கு 240 கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க என்னடானா பிஜேபி தோத்து போச்சுன்னு. இதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த எலெக்ஷனில் 100 சீட்டு வாங்கலை காங்கிரஸ். வாங்கலை. ஆமாம். இப்போ போன எலெக்ஷன், அதாவது 2019, அதுக்கு முன்னாடி அதுக்கு 2014, 2019, அதுக்கப்புறம் இப்போ 2024, இந்த 3 எலெக்ஷனில் சேர்ந்து காங்கிரஸ் வாங்கினதை நான் கூட்டினா கூட 240 வரல. ஆமாம். இந்த லட்சணத்துக்கு நாங்கள் ஜெயித்து விட்டோம்னு அவர் கேட்குறாரு. இது கொஞ்சமாவது இது இந்த பத்திரிகைக்காரங்க போடுறாங்கல்ல, கேள்வி கேட்குறவங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி கேட்கப்படாதா? கண்டிப்பாக கேட்கலாம்ல. ஏன் 3 எலெக்ஷனாக நீங்கள் சேர்ந்தே 240 வாங்கலை? இந்த தடவை அந்த ஆள் தனியாகவே 240 வாங்கியிருக்கானே ஐயா. உனக்கு இதெல்லாம் பேசும்போது எதால சிரிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியாவது யாராவது கேட்பாங்கன்னு பார்த்தா நம்ம நாட்டில் யாரும் கேட்கணும். இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், அதாவது ஒருத்தர் நல்ல ஒரு பயில்வான், நல்ல திடகாத்திரமானவர். அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாராம். நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே லேசாக பாறையில் சறுக்கிருச்சு. லேசாக அப்படி ஜர்க்கு கொடுத்துட்டு அப்புறம் அவர் நிமிந்துட்டார். கீழே கூட விடலை. அப்போ கீழே ஒருத்தன் படுத்து கிடந்தானா. அவன் எந்திருக்கிறதுக்கே துப்பு இல்லை அவனுக்கு எந்திருக்கவே செய்ய போகிறதும் இல்லை. அப்படி ஒருத்தன் இருக்கான் கீழே படுத்து கிடக்கிறவன். அவனை பார்த்து அவன் வழிக்க விழுந்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது இப்போ உள்ள அனாலிசிஸ்.
அடுத்து அவர் தானே பிரைம் மினிஸ்டராக போகிறாரு. ஆமாம், அதுதான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் அவர் தானே பிரைம் மினிஸ்டராக போகிறாரு. அதனால இது வந்து ஏதோ பாஜகவின் மாபெரும் தோல்வி எனக்கு இது புரியலை. இதே மாதிரி இந்த மேற்கு வங்கம்னு ஒரு மாநிலம் இருந்தது. ஆமாம், அதில் போன அசம்பிளி எலெக்ஷன் அதில் மம்தா பானர்ஜி ஜெயிச்சா. பாஜக தோற்று விட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு சீட் இருந்த இடத்துல இருந்து அது இம்புட்டு சீட்டை வச்சு எதிர்கட்சியாச்சு. அப்போ எதிர்கட்சியில் இருந்த லெவலில் இருந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இவன்லாம் ஏன்டா முதல்ல அவன் ஆட்சியில் இருந்ததனோட தோக்கிறதுக்கு அவன் கீழே இருந்து அவன் மேலல்லையா வந்திருக்கான். அப்போ இப்படி இது எழுதுறது என்ன அப்படின்னு சொன்னாலே இந்த அவசரத்துக்கு இந்த சொரியற சுகம். அதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இந்த சொரியறது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு தான் வந்து இந்த எலெக்ஷனில் மொத்த ஹோல் இதுலேயும் ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் இப்போ சமாஜ்வாடி பார்ட்டிக்கு இவ்வளவு சீட்டுகள் இந்த முறை கிடைப்பதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து கம்ப்ளேசன்சி ஆஃப் பிஜேபி. நான் இந்த சேனலில் மட்டும் இல்லை, நான் வேறு இன்டர்வியூ கொடுக்குறத குறிப்பாக பி குருஸ் சேனலில் கூட இந்த விஷயத்தை நான் மறுபடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒன்று, எப்படி ஆனாலும் மோடி ஜெயிக்க போகிறாரு, நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு செக்ஷன். வெயிலில் போய் ஓட்டு போட்டாலும் போட்டாலும் மோடி தானே ஜெயிக்க போகிறாரு. இது ஒரு கம்ப்ளேசன்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரக்கூடிய செய்தி, பல ஹிந்து அமைப்பினர் வந்து சரியாக வேலை செய்யவில்லை அப்படிங்கிற செய்தி. காரணம் என்னென்னா அவர்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் எதுவும் பூர்த்தியாகவில்லை. இன்னும் பல பேப்பர் பல விஷயம் எழுதுறாங்க. பேப்பரில் எழுதுறதெல்லாம் நம்ம வந்து 100க்கு 100 நம்ப முடியாது. பட் அது அப்படியே இருந்தால் கூட அது உண்மையாக இருப்பின் அந்த மாதிரியாக ஹிந்துக்கள் சிந்திச்சாங்க, அந்த மாதிரியான ஹிந்து அமைப்புகள் சிந்திக்கிறதுன்னா இதையும் கூட ஒரு துரோக செயல் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன குறைபாடுகள் நமக்குள்ளே இருக்கிறதுக்காக ஹிந்து சமுதாயம் தன்னை பிரித்து எதிராளியோடு சேர்ந்து அமைதி காத்து அன்னைக்கு வந்து பேஷ்வாக்கள் போகக்கூடிய நேரத்தில் எல்லா ஆட்களும் அன்னைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 3வது பானிபட் யுத்தத்தில் அகமது ஷா அப்தாலி தோற்று போயிருப்பான் கண்டிப்பாக. அந்த அகமது ஷா அப்தாலிக்கு அன்றைக்கி என்ன, இவன் நம்மளை மதிக்கலை, இவன் என்ன கூப்பிடல, இவன் என்ன வரலை அப்படின்னு எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து ராஜாக்கள் போகலை. அகமது ஷா அப்தாலிகிட்ட தோற்றதின் காரணமாக வெள்ளைக்காரனோட ஒரு ட்ரீட்டி போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. இந்தியாவுக்குள்ளே வெள்ளைக்காரன் வருவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக துலுக்கனுக்குள்ள சாம்ராஜ்யத்தை அடித்து உடைச்சாச்சு யார், மராத்தியர்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம், இது நம்ம வரலாற்றில் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதே வரலாற்று பிழையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தளவில். எப்போ உனக்கு டீல் பண்ணணுமோ சரி, எலெக்ஷன் இஸ் நாட் த பிளேஸ் வேர் யூ ஹேவ் டு செட்டில் ஸ்கோர்ஸ். எப்படி அந்த ஸ்கோரை செட்டில் பண்ணியிருக்கணும்? பாக்கி நாளில் அமைப்புகளை வளர்த்து ஸ்ட்ராங்கான ஒரு ஹிந்து டிமாண்டை வச்சு நீங்கள் விஷயத்தை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவ் திங். ஆனால் முதலுக்கே மோசம் போகிற மாதிரி செய்கிறதுங்கக்கூடியது வந்து பண்பட்ட ஒரு விஷயமாக இல்லை. அப்போ இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ளவில்லை, வரலாற்றிலிருந்து எந்த படிப்பினையும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த பைசாபாத்லேயும் கூட தோல்வி அடைந்திருக்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. ஏன்னா ஒரு 500 ஆண்டு கால கனவு இந்த ராமர் கோவில் அப்படி என்பது அந்த நிறைவேறிய பிறகும் அந்த இடத்துல இப்படி ஒரு தோல்வி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காதது ஒன்றாக தானே இருக்கிறது. ஆமாம், இப்போ வந்து இப்போ லோக்கல் கேண்டிடேட்டுக்கு மேலே சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சின்ன சின்ன விஷயங்களை எப்போ அதுக்கு வந்து பழுதிக்கணும் அப்படிங்கக்கூடியது நமக்கு அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து வருத்தப்பட வேண்டியதை ஹிந்து சமுதாயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் பாடத்தை படித்து கொள்ளவில்லைன்னு தான் பார்க்கணும். ரெண்டாவது, ஏற்கனவே பல செய்திகள் வந்தது. அதாவது யோகியோடு மீட்டியாரிக் ரைஸ், அதில் வேறு சில பிரச்சனைகள் பலருக்கு இருப்பதாகவும் அவங்க செக் வைக்கிறாங்கங்கிற மாதிரியான செய்தி வந்து அது உண்மையாக பொய்யாங்கக்கூடியதை நான் ஆராய போகலை. அது உண்மையாக இருப்பின் இது வந்து அன்னைக்கு வந்து பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு எதிராக ஜெயச்சந்திரன் பண்ணினதுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கு எதிராக இந்த பல குட்டி குட்டி ராஜ்யங்கள் அன்னைக்கு வந்து மராட்டியர்கள் கூட கைகோர்க்காமல் இருந்ததுக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஒன்றுமில்லை. அப்போ சுயநலம் வந்து எனக்கு பொதுநலத்தையும் கூட முன்னாடி நிற்குது அப்படின்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக. எப்படி ஹிந்து அமைப்புகள் வேலை செய்யலைன்னு பேப்பரில் வருது, பொய்யாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையாக இருந்தாச்சுன்னா
அயோத்தியா யாரோட கனவு? ஹிந்துக்களுக்குள்ள இந்துக்களுடைய கனவு. கனவு. ஆமா, 370 நீக்கம் யாரோட கனவு? இந்துக்களின் கனவு. அப்போ எனக்கு அதெல்லாம் கூட எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால், சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு தேசியத்தை பற்றி நம்ம சிந்திக்கணும்னு நம்ம படித்த பால பாடத்துக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக. ஸோ அது பொய்யாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அது உண்மையாக இருந்தால் அது இது ஒரு காரணம். அடுத்தது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எதிராளி ஜாதியை கொண்டு அரசியல் பண்ணுறான். இது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு போச்சு. இதை பற்றி அப்போ கூட நம்ம CTVயில் பேசியிருந்தோம். ஆமாம், இந்த எலெக்ஷன் வரும்பொழுதே அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். இந்த மாதிரி வரும், இதை தான் நடக்க போகிறது இந்த தேர்தலுங்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒரு 6 மாதம் இருக்கும் முன்னாடி இருக்கும். ஆமாம், அதாவது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வர்ற நேரத்தில் நம்ம இதை தான் எலெக்ஷன் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம். கண்டிப்பாக. இன்றைக்கி அது நடந்திருக்கு. அப்போ நான் இதில் எதை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, 2004 2014 வரை UPA சர்க்கார் அரசாங்கத்தில் இருந்தது. அரசாங்கத்தில் UPA சர்க்கார் இருக்கும்போது ஜிகாதிகளும் மிஷனரிகளும் அவங்களுக்குள்ள கட்டமைப்பை பலப்படுத்தி எப்படி பிஜேபி வராமல் பண்ணுங்கிறதுக்குள்ள வேலைகள் எல்லாம் செய்தார்கள் இல்லையா? கண்டிப்பாக. டைரக்டாக காங்கிரஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த எலெக்ஷன் கூட என்ன காங்கிரஸுக்குள்ள ஓட்டா, சமாஜ்வாடிக்குள்ள ஓட்டா? இல்லை, மிஷனரி, இடதுசாரி நக்சல், அதுக்கப்புறம் ஜிகாதி, இவங்க எல்லாரும் சேர்ந்து மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸுங்கக்கூடிய ஒரு இதை முன்னிறுத்தினார்கள், சமாஜ்வாடிங்கிறத முன்னிறுத்தினார்கள். கண்டிப்பாக. அப்போ இதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டு வேலை செய்திருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒரு இஸ்ரேலி கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எங்களுக்கு இவர் வந்தால் நல்லதுன்னு சொல்லி பாகிஸ்தான்லேருந்து பேசினதை பார்க்குறோம். சைனா இவங்களுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் பேசினதை பார்க்குறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில குரூப்ஸ் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது மோடிக்கு எதிராக இன்னொரு அரசியல் கட்சி இல்லை, மோடிக்கு எதிராக இந்த பாரதத்தை சிதைக்கக்கூடிய அனைவரும் வேலை செய்கிறார்கள். அப்போ இதற்கான கட்டமைப்பு என்பது 2004 2014 ஏற்படுத்தப்பட்டது. அந்த கட்டமைப்பை உடைத்து கொண்டு இந்துக்கள் வெற்றி பெற்றார்கள். இதானே? ஆமாம், தானே உண்மை. ஆமாம். அப்போது 2014 2024 வரை எப்படி இந்த மாதிரியான சர்வதேச அமைப்புகளும் அந்நிய மதங்களும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியதோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை ஹிந்து அமைப்புகள் ஏற்படுத்த தவறிவிட்டன. இதை சீரியஸாக ஹிந்துக்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த 10 வருஷத்தில் அவன் சச்சார் கமிட்டின்னு கொண்டு வந்தான். அங்கங்கே முக்கியமான போஸ்டிங்கில் ஆளுகள்லாம் போட்டான். ஜக்காத்து ஃபவுண்டேஷன் PFIக்கு வேண்டி பணஞ்செலவு சப்ளை பண்ண ஆர்கனைசேஷன், அந்த ஆள் பிரைம் மினிஸ்டரோட OSDயாக இருந்திருக்கான். எப்படி அவன் ஒர்க் பண்ணியிருக்கான்? இந்த 10 வருஷத்தில் அமைப்புக்கு, அதாவது பார்ட்டிக்கு அப்பாற்பட்டு இந்த சூழலை பயன்படுத்தி ஹிந்து அமைப்புகள் பல விஷயங்களை செய்ய தவறியிருக்கிறார்கள். இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் முதல்ல ஹிந்துக்களுக்கு இந்த தேர்தலுங்கக்கூடியது நான் இதை ஒரு தோல்வியாக பார்க்கல, தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா மறுபடியும் மோடி தான் பிரைம் மினிஸ்டரார். அதில் நான் இதை ஒரு தோல்வியாக பார்க்கல. ஆனால் இந்த தோல்வி பல படிப்பினைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதுதான் என்னோட பாயிண்டே. இதில் அடுத்தது, ஜாதி ரீதியாக ஹிந்துக்களை பிளவுபடுத்த முடியும். அப்படி பிளவுபடுத்தியாச்சுன்னா மோடி இஸ் வல்னரபிள் அப்படிங்கக்கூடியதை தான் இவங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் 2004 இந்த விஷயம் நம்ம கம்பேரிசனில் யோசிக்கணும். 2004 இந்தியா ஷைனிங் கேம்பெயின் அடல் பிஹாரி வாஜ்பாய் பண்ணும்போது சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் அதற்கு முன்னாடி இருந்த எல்லா பிரதமர்களையும் கூட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுங்கிறதுல யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. இல்லைங்க, இந்த தங்க நாற்கரச்சாலை இதெல்லாம் இந்த நாடு பார்த்துருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. போக்ரானில் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை. என்ன ஒரு பெரிய விஷயங்கள். சாகர் மாலா முதல்ல அவர் நேரத்தில் அவர் யோசித்த திட்டம் யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்டில் இவ்வளவு இது நடந்தது. ஆனால் வாஜ்பாயை அனைவராலும் சேர்ந்து தோக்கடிக்க முடிந்தது கடைசி நேரத்தில். அப்பவும் எல்லா மீடியாக்களும் அப்படியே வாஜ்பாயின்னு தூக்கி பிடிச்சாங்க. அப்போ இதே நெட்வொர்க்கு தான் கீழே வேலை பார்த்து வாஜ்பாய் அரசாங்கத்தை ஒழித்தது. இன்னைக்கு அதே வேலை தான் நரேந்திர மோடிக்கு நடந்திருக்கிறது. இதைத்தான் இந்த ஜாதி பிரிவினை வரும்போது 6 மாதம் அந்த ஜாதி சென்சஸ் வரும்போது இதே விஷயத்தை நான் சொன்னேன். இன்னைக்கு அது நடந்திருக்கு. அப்போது எதை நம்ம கவனிச்சுக்கணும்னா, அன்னைக்கு பண்ணின அதே தப்புக்கு நாம் எப்படி இடம் கொடுத்தோமோ இன்னைக்கு அதே தப்புக்கு நாம் மீண்டும் இடம் கொடுத்திருக்கிறோம். உண்மை. ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடியால் ஜெயிக்க முடிந்தது, அன்னைக்கு வாஜ்பாயால் ஜெயிக்க முடியலை. காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம் மேஜராக நான் பார்க்கறது. 2, டெக்னாலஜியை யூஸ் பண்ணது.
அன்றைக்கி அந்த டெக்னாலஜி இல்லை. இல்லை. டெக்னாலஜியை வந்து பெரிய அளவில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததுனால லாஸ்ட் மைல் ரீச்சுங்கக்கூடியதை என்ஷூர் பண்ணார் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில். ஸோ பயன்பெற்றவர்களின் கூட்டங்கிறது பன்மடங்கானது. மோடியால் தான் பயன்பட்டோங்கக்கூடியதை புரிவையும் வைக்க ஈஸியாக இருந்தது. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அன்னைக்கு நம்ம என்ன சொன்னாலும் என்டிடிவி, டைம்ஸ் இந்த மாதிரி 10 பேர் எழுதுறது. நம்ம ஊரில் உள்ள அந்த ஐங்கார் ஒருத்தன் உண்டு, வேறு என்ன ஹிந்து, இந்த பயில ஒரு 10 பேர் எழுதுறது தான் அன்றைக்கி இது. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாங்கக்கூடியது, இந்த ஐடி எல்லா இடத்துலையும் மொபைல் ரெவல்யூஷன் வந்ததுனால, இன்றைக்கி அது வந்ததுனால பலருக்கு வந்து விஷயங்கள் போய் சேர தொடங்கினதுனால இந்த மாதிரியான இந்த ஃபேக் நியூஸ் பெடலர்ஸ் இவங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிருந்தது. இதனால் பெருவாரியான துஷ்பிரச்சாரங்களை தடுப்பதற்கு முடிந்தது. 2. மூணாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னான், பிரதமராகவும் அரசியல்வாதியாகவும் பலர் மோடியை பார்க்கலாம். நான் அவரை வந்து ஒரு யோகியாக பார்க்கிறேன். அந்த ஒரு ஆன்ம பலம் மோடியிடம் இருந்தது. ஸோ அதனால அவர் இதை ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. எப்படியானாலும் ஒரு ராட்சசனை கொன்னால் கூட அதுக்கு நமக்கு ஒரு சேதாரம் இருக்கும்ல. கண்டிப்பாக. அந்த சேதாரம் மாதிரி நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இப்போ கூட மோடி அவர்கள் வந்து இந்த பின்னடைவு இவ்வளோ விமர்சனங்களுக்கு பிறகும் கூட அவர் வந்து நேற்றுக்கு மீடியாவை வந்து எதிர்கொள்ளும் பொழுது எப்படி முன்னாடி அவர் பேசினாரோ அதில் எந்தவித ஒரு மாற்றத்தையும் எந்தவித ஒரு சின்ன சுணக்கத்தையும் கூட அவரிடம் காண முடியல அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு செய்தியாக. ஆமாம், அது காரணம் என்னென்னா அந்த மாதிரியான மனோநிலையில் அவர் இருக்கிறதுனால அவரால் முடிந்தது. ஸோ அப்போ இந்த தேர்தலை நம்ம பார்க்கும்போது இது நம்ம பக்கத்தில் இருக்குது. அதே நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை அவரும் சிலதை பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, லோக்கல் லீடர்ஷிப்பை நிறைய கல்டிவேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி மோடி மேஜிக் ஒர்க் ஆகுது. ஆனால் கட்டமைப்பு பலவீனப்பட்டால் நாளைக்கு எது வேண்டுமென்றாலும் சம்பவிக்கலாம். 2வது, ஹிந்து அமைப்புகள் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரசு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நமது கட்டமைப்புகளை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதை அவன் செய்தான். ஸோ அதனால் இதில் வந்து 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிணக்குன்னு சொல்லவா, இல்லைன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லைன்னு சொன்னோன்னா ஒரு லேக் ஆஃப் விஷனா, நம்ம எதற்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கக்கூடியதில். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைசன்சி வரும் ஒரு நேரத்தில். அதுவா அது என்னன்னு நான் அதை சொல்ல விரும்பலை, தெரியலேன்னு சொல்ல விரும்பலை. அதனால இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதே மாதிரி ஹரியானாவில் சிஎம்மும் மாற்றினாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் போட்ட மாற்று சிஎம் அவர் அவ்வளோ தூரம் பெரிய ஸ்ட்ராங் பர்சன் இல்லை. ஸோ இட் கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பல சின்ன சின்ன தவறுகள் நடந்ததுங்கிறதும் உண்மை. ஆனால் ஓவராலாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சுணக்கம் போலிங் பர்சன்டேஜில் ஒரு 4% ஓட்டு போலிங்கை குறைத்தது. அந்த 4% ஓட்டு தான் இவங்க இப்போ உத்தரப்பிரதேசில் இவங்க 2 பேருக்கு இடையில் உள்ள மார்ஜின் பிலோ 2% தான். ஆமாம், அது மேலே கிடையாது. இந்த 4% இவங்க போல் பண்ணியிருந்தாச்சுன்னா இவங்க 2% அப்பா இருந்து ஜெயிச்சிருப்பாங்க. they could have swept around 75% seats out of 80. இதுதான் அங்கே நடந்திருக்கும். பட் ஏன் நடக்கலைன்னா இதுதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்மேனேஜ்மெண்ட் ஒரு காரணம். 2வது என்ன அப்படின்னா, ஒரு மிஷனரி மோடில் எதிர்கட்சி வேலை செய்யுது. அவங்க கொஞ்சம் பலகாலமாக அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா கவனிக்கணும். மோடியை ஜெயிக்கப்படாது, மோடியை தோக்க வைக்கணும். ராஜ்புட்டுக்கு இடையில் ஒரு பிரச்சாரம், பிராமணர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சாரம், ஜாதி வாரியாக பிரித்து பிரிவினை பிரச்சாரம் செய்தார்கள். இது அதை மீறி காங்கிரஸுக்கும் எஸ்பிக்கும் ஓட்டு போடுறதுக்கு தயங்கித்தான் பலர் போலிங் பூத்துக்கு போகல. ஒரு வெறுப்பு, அதுக்காக நான் அவனுக்கு ஓட்டு போட முடியுமா? அப்போ இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறம் மோடிக்கு எதிராக நாங்கள் ஓட்டு போட மாட்டோங்கக்கூடிய மனநிலையில் ஒருத்தன் ஆஃப் ஆகிறான் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மோடி தானே கிரேட் லீடர். கண்டிப்பாக.
இப்போ ஒடிசாவில் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த நவீன் பட்நாயக்கனுடைய கோட்டையே சரிந்து போய் இன்றைக்கி வந்து பிஜேபி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறது. பாராளுமன்ற இதுலேயும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கிறது. நம்ம அந்த வெற்றியும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. உத்தரப்பிரதேசத்தை தவிர ஹரியானா ஒன்று, மகாராஷ்டிராவில் சில மகாராஷ்டிராவில் இவங்க பண்ண தப்பு நம்ம அப்போவே கூட சொன்னோம். அதாவது இந்த அஜித் பவார் இவங்க கூட வச்சுக்கிட்டு இருந்தது அது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக போய் முடிந்தது. அதை தவிர மற்ற மாநிலங்களில் இப்போ பிஜேபியினுடைய ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்வீப்பாக தான் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் 1-2 பின்னடைவு. அது என்னென்னா இந்த ராஜ்புட் இந்த பிரச்சனையை வச்சு வந்தது. இங்கே வந்து அந்த சிஎம் மாற்றமும் கொஞ்சம் ஜாட் இஷ்யூவும் தான். மற்றபடி மோரார்லஸ் அவங்க வந்து எல்லா இடமும் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட பிஜேபி வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு 10 அசம்பிளிலேயே இல்லைன்னா ஒரு 10 பார்லிமெண்ட்டில் வேலை பார்த்துருப்போம். அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுற அளவு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ நம்மளை மாதிரி அவங்க லட்சக்கணக்கான எலெக்ஷனை பார்த்தவங்க. பட் இருந்தாலும் நம்ம திருப்திக்கு வேணால் நம்ம சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் பிஜேபியில் இப்போ ஒரு ட்ரெண்டு தான். இந்த ஃபேஸ்புக்கில் மீடியாவில் காணிச்சாச்சுன்னா ஒருத்த முகத்தை பார்த்துனா அவன் தான் திறமையான தலைவர் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அடிப்படையில் கட்சி வேலைங்கிறது தெரிந்தவர்கள் யாருமே நீ கட்சியில் உள் வட்டாரங்களில் குறைந்து விட்டார்கள். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆல்மோஸ்ட் குறைஞ்சிட்டாங்க. தெரிந்தவர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏதாவது பரிவார அமைப்பில் இருந்தவர்கள் இங்கே வந்திருப்பாங்க. அப்போது அந்த மேன்மேக்கிங் மிஷின் அதில் ப்ரொடியூஸ் குறைந்தது. இன்றைக்கி அந்த மிஷினால் இன்னித்த புதிய செக்டாரை ரீச் பண்ண பிஜேபிக்கு கொடுப்பதற்கு அங்கே இல்லை. இவங்க புதுசாக கொண்டு வந்து போட்டவங்க எல்லாரும் எப்படின்னு சொன்னோன்னா டிவியை பார்த்துக்கிட்டு எலெக்ஷன் ஜெயிக்கிறத பார்த்து கட்சிக்கு வந்தவங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு தான் நீ கட்சியில் மரியாதையே இருக்கு. பட் இவங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு அப்போசிஷன் கேம்பெயினை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காக பயிற்சி இல்லை. இதுக்கு வந்து 2 விஷயம் வேணும். என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு டெனாசிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா சகிப்புத்தன்மை வேணும். இது 2 இருந்தால் தான் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு செட்டப் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி பலரை தேர்தல் பொறுப்பாளர்கள்னெல்லாம் போடுறாங்க. தமிழ்நாட்டிலோடு அப்படி பலரை போட்டாங்க. எனக்கே இது வரும், பூத்துக்கும் வாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களெல்லாம் இருக்காங்களே அப்படின்னெல்லாம் நம்ம பலரை பற்றி நான் நினைத்தது உண்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் நாடு முழுக்க நடந்திருக்கு. இப்போ பெங்காலில் எல்லோரும் புதுசாக கட்சிக்கு வந்தவங்க தான் மேக்ஸிமம். ஏன்னா பெரிய அளவில் கட்சி முன்னாடி கிடையாது. ஆனால் அடிப்படையில் வேலை செய்தவங்கெல்லாம் ஒதுங்கி இருக்காங்க. இப்போ இதை 2ஐயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் கூட பிஜேபி சரி செய்ய வேண்டும், சரி செய்வார்கள். ஏன்னா எனக்கு நரேந்திர மோடி மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அந்த ஆள் கீழே இருந்து மேலே வந்தவர். ரெண்டாவது ஹீஸ் அ பார்ன் ஃபைட்டர். ரெண்டாவது தான் தப்பு பண்ணினேன்னா அந்த தப்பை ஒத்துக்கக்கூடிய ஏன்னா அவரே ஒரு தரம் பேசும்போது சொன்னார், நானும் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் என் இன்டென்ஷனில் நீங்கள் யாரும் குறைய காண முடியாது. நான் தப்பு பண்ணால் அந்த தப்பை நான் திருத்திப்பேன். இதைத்தான் கம்பன் சொல்லும்போது பெரிய பண்புன்னு கம்பன் எதை சொல்லுவான்னா பிழை உடன்படுதலை சொல்லுவான். அதனால் அந்த ஒரு பண்பு அவரிடம் பார்க்க முடிகிறது. அதனால் அவர் இதை கோர்ஸ் கரெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சருகல் என்பது எனக்கு தெரிஞ்ச அளவில் இது ஒரு தேவைன்னு நான் இவ்வளவு தூரம் மோசமாக அந்த சருகல் வந்திருக்கப்படாது. இவங்களுக்கு 272 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே சரி இருக்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா அது கவர்னன்ஸுக்கு அது நல்லதாக இருந்திருக்கும், நாட்டுக்கு நல்லதாக இருந்திருக்கும். இது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயமாக நான் இதை பார்க்கல இந்த ரிசல்ட்டை. எதற்காக நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், பல தவறுகளை நாம் படித்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். அவர் ஏதோ என்னோட ஒரு கேரிஸ்மாவில் மட்டுமே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. இன்னொரு இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாரு நமக்கு ஒத்து வராட்டா
போர்க்களத்தில் கூட நம்ம ஒருத்தனை பாதியில் விட்டுட்டு போகலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை வேறு சிலருக்கு. ரெண்டாவது, வெளி கட்சிக்காரன் வந்தாச்சுன்னா உடனே ஜெயிச்சிடலாம், இந்த கட்சிக்காரனுக்குன்னா பழைய ஆட்களுக்குன்னா வேலையே தெரியாது அப்படிங்கிற மனப்போக்கில் பேசக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம் நம்ம காதில் விழுதுகிட்டு இருக்குல்ல. நிச்சயமாக. அப்போது இது எல்லாம் இது தப்பு கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அது நாளடைவில் எல்லாருக்கும் வரும். ஸோ இது இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு இது ஒரு காலமாக நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். இதில் ஒரு டேக்அவே மெசேஜ் கூட இந்த நாட்டில் உள்ள மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு பூத்து ராம்பூர் பார்லிமெண்ட்டில் ஒரு பூத்து, அதில் என்னடான்னா அதில் மொத்தம் அந்த பஞ்சாயத்தில் 2000 சில்லற பேரும் அவ்வளோ பேரும் துடுக்கணும். ஆமாம், பார்த்தேன் நானும். நீங்களும் பார்த்தீங்களா? அதை ஒரு 400 சில்லற வீடு இவங்க ஆவாஸ் யோஜனாவில் கட்டி கொடுத்துருக்காங்களாம். ஆனால் அந்த பூத்தில் ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு விழலை. 2300 ஓட்டுகளோ என்னமோ இருந்து தான் ஒன்று கூட விடலையாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செய்தி பார்த்தேன். அப்போ இது எதை காட்டுகிறது? எப்படி மதத்தின் அடிப்படையில் வாக்கு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஹிந்துக்கள் இன்னும் புரிஞ்சு கேட்டா கஷ்டம்தான். நம்ம முட்டாள் இல்லாமல் யாரு? நிச்சயமா. அது எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னா, சில இடங்களில் ராஜ்புட் அண்ட் சத்ரியா இவர்களுக்குள்ள இடங்களில் சில இடங்களில் ஓட்டு விடலைன்னு நான் இன்னும் ஃபுல் டேட்டாவை படிக்கலை. ஏன்னா இப்படின்னு பேப்பரில் எழுதியிருக்கான். பேப்பருக்காரன் எழுதுகிற நான் எப்போவுமே கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன். ஏன்னா இந்த எழுதுகிற 50 பேர் இந்த ஏசி ரூமில் உட்காந்து எழுத ஒரு வேலையும் ஃபீல்டுக்கே போயிருக்க மாட்டான். அதனால் அதை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். எதுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு எதிரியோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதை புரிந்து கொள்வதற்கு உள்ள கம்யூனிட்டி அது. ஏன்னா அவங்க தானே இந்த நாட்டோட்டில் முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சமுதாயங்களே மாறிப்போகுது. அதே மாதிரி பிராமணர்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க சில இடங்களில், அதுவும் குறிப்பாக அமேத்தி தொகுதியில் போட்டு பார்த்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஏன்டா இவ்வளவு வருஷம் இந்த அமேத்தி தொகுதியில் இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்ததா? கிடையவே கிடையாது. இப்போ இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்தப்பறம் நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் முன்னேற்றம் என்பது தான் பிரதான எலெக்ஷன் இதாக இருக்கணும்னு எந்த பிரைம் மினிஸ்டராவது இல்லை எந்த கட்சியாவது நீ நினைக்குமா? நினைக்கவே செய்யாது. இல்லை, அதுதான் என்னுடைய வருத்தமாக இந்த எலெக்ஷனில் இருந்தது. அப்போது நீங்கள் மறுபடியும் ஜாதி இஷ்யூ, மறுபடியும் நானா நீயா பெருசு இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தாச்சுன்னா இந்த நேஷன் எப்படி ஒரு ஹெல்த்தி நேஷன் ஆகும்? சரியான ஒரு கேள்வி. இது உண்மைக்குமே இந்த மாதிரியான இந்த வாக்களிக்கக்கூடிய பேட்டர்ன் மாற வேண்டும். எனக்கு உண்மைக்குமே கஷ்டமாக தெரியும். இப்போ எனக்கு அந்த விதத்தில் எனக்கு கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தளவில் பாருங்கள். இல்லை, நான் தமிழகத்துக்கு மொத்தமாக கேட்கலான்னு இருக்கேன். அதாவது இப்போ தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தமிழகத்திலே எனக்கு அதாவது தென் மாநிலங்கள் முடிச்சுட்டு தமிழகத்துக்கு வரலான்னு நினச்சேன். தென் மாநிலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துட்டோம்னா, இப்போ கேரளாவில் முதலாக பாஜக இப்போ காலை பதித்திருக்கிறது ஒன்று. இன்னொன்று கூட திருவனந்தபுரத்துலேயும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக ஆந்திர பிரதேசில் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு வந்திருக்கிறார், அது ஸ்வீப் பண்ணியிருக்கார், நம்ம அதையும் பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக இப்போ தமிழகத்தில் நம்ம இந்த தெலுங்கானா காங்கிரஸ் ரூலிங் இப்போ தான் ஜெயிச்சு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. இப்போ என்னடா 50% பிஜேபி, 50% அவங்க. கர்நாடகாலையும் கூட பிஜேபி தான் இந்த அதிக சீட்டுகளை பெற்றிருக்கிறது காங்கிரஸோட கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ தென் மாநிலங்களையும் ஓரளவுக்கான நல்ல ஒரு இது பண்ணியிருக்கிறார்கள். தமிழகத்திலையும் கூட நான் இதை ஒரு பெரிய தோல்வியாக நம்ம பார்க்கல. ஏற்கனவே தமிழகத்தை பற்றி நம்ம பேசியது தான் நம்ம. அப்போ தமிழகத்திலையும் கூட இப்போ பல இடங்கள், அதாவது 8 இடங்களில் 2வது இடத்தை இன்னைக்கு பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய பார்வை இதில் எனக்கு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வின்னா, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வளர்ச்சியை தான் நான் இதில் உங்கள்கிட்ட கேள்வியாக எழுப்பணும்னு நினச்சேன். ஏன்னா 2021 அவங்க 6.58% இருந்த நாம் தமிழர் கட்சி 8% அவர்களுடைய ஓட்டானது உயர்ந்திருக்கிறது. நான் சொல்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் உள்ளது. அப்போ பல இடங்களில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 இடங்களில் 32 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 5 இடங்களில் அவர்கள் 3வது இடத்தையும், மிச்சமுள்ள 35 இடங்களில் 4வது இடத்தையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். சில இடங்களில் ஏடிஎம்கேவை தள்ளிவிட்டு இவர்கள் பிடித்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். சில இடங்களில் பிஜேபி தள்ளி வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு வளர்ச்சியை பற்றியும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி எழுப்பணும்னு நினச்சி, இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை குறித்தும். அந்த கட்சியின் கொள்கை என்பது ஆபத்தானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து நாம் தமிழர்கள்ட்டிருந்து குறிப்பாக பிஜேபிக்காரங்க படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பணம் இருந்தால் வேலை செய்யக்கூடிய கட்சியாக இன்றைக்கி பிஜேபி மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு உண்மைதான். ரைட்டா? யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆர்கனைசேஷனல் பேஸ் இருக்குது. மோடின்னு ஒரு ஸ்ட்ராங் லீடர், ஒரு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டு, இவ்வளவும் இருந்ததுக்கப்புறம் கூட திமுக அதிமுக மாதிரி அரசியல் பண்ணால்தான் தமிழகத்தில் ஜெயிக்க முடியுங்கக்கூடிய நம்பிக்கை பல பிஜேபிக்காரங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறது. இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. இவங்களும் வேறு கட்சிகளை மாதிரி இந்த கட்சியை வந்து பண்ணிட்டாங்க. ரெண்டாவது கொள்கை இதெல்லாம் போனால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எலெக்ஷன்னா காசு இல்லாமல் நடக்காது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் கட்சியில் உள்ள தொண்டர்கள் கையிலிருந்து காசு போட்டு வேலை செய்கிறாங்க. இல்லை, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நாம் தமிழரில் இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் அப்படிங்கிற சொல்கிறக்கூடிய அளவில் இன்னைக்கு இல்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா நல்ல ஒரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டராக படித்தவங்களே நிறைய இருக்காங்க, நிறைய பேர் நிறைய இருக்காங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பிஜேபியில் உள்ள சிலர் செய்யக்கூடிய தவறு இது பல அமைப்பு, இந்து அமைப்புகள்லேயும் சிலவங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனை இருக்குது. அதனால தான் இப்போ பல தகுதி இல்லாதவர்களையெல்லாம் இவர்கள் வந்து மேலே கொண்டு வைக்கிறதுக்கு காரணம். கையிலிருந்து பணம் போட்டு அந்த கொள்கை என்னன்னே தெரியாமல் அவன் தைரியமாக தனியாக நிற்கிறாங்க. அப்போது சங்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனால் சிவராம்ஜி அடிக்கடி சொல்லுவார், நல்லவன் பெருகி இருக்கான், அவனை நம்ம தாண்டா போய் சேர்றது இல்லைம்பார். இன்றைக்கி இந்த 8% ஓட்டு காசுக்கு வேண்டி வேலை பார்க்கல இல்லை, இவங்களுக்கு எந்த பெரிய ஸ்டார் கேம்பெயினர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன சொல்ல போனால் இந்த எலெக்ஷன் அந்த கமிஷன்லேருந்து அவங்களுக்கு அந்த சின்ன அலாட் பண்ண 28 நாளைக்கு முன்னாடி போலிங்க்கு முன்னாடி, அப்போ அந்த சிம்பிள் போய் ரீச் ஆகிருக்கு கீழே வர. அப்போது ஒரு கட்டமைப்பு இல்லாமல் அது முடியுமா? அப்போ அந்த கட்டமைப்பு இஸ் நாட் ரன் பை மணி, கட்டமைப்பு இஸ் நாட் ரன் பை ஃபேம். அந்த கட்டமைப்புக்கு பெரிய பேப்பர் கீப்பர்லாம் வச்சு ஒன்றும் அவங்க ஒன்றும் பண்ணலை, மீடியாவை வைத்து. அப்போ அந்த டெடிகேஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ், அப்போ அவர்களும் இதே தமிழகத்தில் தானே இருக்காங்க. இது எலெக்ஷன் மிஷனில் கூட இவங்க சின்னம் எங்கே இருக்குன்னு தெரியாது, தேடணும். அப்படியும் இவங்க செய்திருக்காங்கல்ல. அப்போது என்னை பொறுத்தளவில் ஒரு டெடிகேட்டட் வாலண்டியர் ஃபோர்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சின்னா அது இன்றைக்கி நாம் தமிழர்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இவ்வளவு எதுவுமே இல்லாதவங்க, அவங்க இந்த இவ்வளவு கன்ஸ்ட்ரெயினை வச்சு அவனால் இவ்வளவு தூரம் ரீச் பண்ண முடியுது அப்படின்னா, நான் பல ஆளுகள்கிட்ட நம்ம அமைப்பில் பேசக்கூடிய பல ஹிந்து அமைப்புகள், பல பிஜேபியில் இருக்கிற பலவங்கள்ட்ட நான் இந்த விஷயத்தை பற்றி பேசு. அப்போ நம்மகிட்ட இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் சமுதாயம் அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி மாறி இருக்கு, காலத்துக்கு தக்கன நாம் மாற வேண்டும். காலத்துக்கு தக்கன மாறின கூட்டணியோட இவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு 16%. கரெக்டாக? இவங்க ஆமாம், மொத்த கூட்டணியோட சேர்த்து 16% வாங்கியிருக்காங்க. ஏன்னா பிஜேபி மட்டும் 11.5, பிஜேபி மட்டும் 11.1, மொத்த கூட்டணி சேர்த்து 17.3, 17% நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எந்த பின்னணி எதுவுமே இல்லாமல் 8% இந்த மாதிரி ஆட்களை வைத்து மட்டும், அதான் தன் கையிலேருந்து பணத்தை போட்டு நான், அதாவது அவங்களுக்குள்ள சோஷியல் கமிட்மெண்ட்டை நம்ம பாராட்டணும். அவன் கொள்கை வந்து தப்பாக இருக்கலாம், அவன் புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், எப்படி அது எந்த காரணத்தை விட்டுருங்க. அப்போ அவங்க பர்சனலாக அவன் நல்லவங்க. அந்த ஓட்டு போட்ட 8% வந்து தேச துரோகம் பண்ணணுங்கிற நல்லா விட்டு கிடையாது, ஏதோ வெறித்தனமாக ஒரு ஆளை நம்புகிறாரு, அவ்வளோதானே? ஆமாம். அப்போ அந்த 8% தன்னை மாய்த்து கொண்டு வேலை செய்ய தயாராக இருக்கான்ல, அவர்களும் இதே தமிழகத்தில் தானே இருந்தாங்க. அந்த 8% நம்ம ரீச் பண்ணலையே, நம்ம ரீச் பண்ண அவங்க நம்ம கூட வந்திருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ சிவராம்ஜி சொன்ன விஷயம் எவ்வளோ சரியாக இருந்தது. எந்த அடிப்படை நமக்குள்ள அமைப்புக்குள்ள அடிப்படையாக இருந்ததோ அதை நம்ம விட்டுட்டு அதை இன்றைக்கி அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் அவனுக்குள்ள அந்த 8% காரணம். அதுக்கு நான் நாளைக்கு நான் தமிழர் ஓட்டு போட போகிறது இல்லை, அது வேற. பட் இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த வேலையை அவங்க செய்திருக்காங்க. ரெண்டாவது, நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது பாவம் என்ன கூட பல ஆளுகள் வந்து ஏதோ நான் பிஜேபி எதிரி, அண்ணாமலை எதிரின்னெல்லாம் கமெண்ட்டு போடுறாங்க. வந்து நமக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை.
எது உண்மையோ அதை சொல்லுவோம். அது உங்களுக்கு பிடிக்காட்டா நான் என்ன பண்ணுறது? இப்போது என் கேள்வி என்ன அப்படின்னா, 18.5% 19% 2014 பிஜேபி கூட்டணி வாங்கிய ஓட்டு. அன்றைக்கி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்தது இல்லை. அன்றைக்கி ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருந்தார்கள். 2 பேருமே வலுவான தலைவர்கள். இன்றைக்கி யார் கட்சி நடத்துகிறான்னு தெரியாமல் ஒரு பக்கம் ஸ்டாலின்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொரு பக்கம் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எடப்பாடியாரை பற்றி. இவங்க 2 பேரையும் கூட எல்லா விதத்துலேயும் புத்திசாலியானால் அண்ணாமலை. அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இந்த எலெக்ஷனில் அன்னைக்கு பிஜேபி கூட்டணி வாங்கின கூட 1.5% ஓட்டு குறைவாக இருக்கிறது. அன்னைக்கு அதிமுக திமுக இல்லாமல் பிஜேபி தனியாக வாங்கின ஓட்டு. அன்னைக்கு என்ன வேலை நடந்தது அப்படின்னா, மோடியை எப்படியாவது பிரதமராக்க வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த உணர்வுடன் வேலை நடந்தது. அன்னைக்கு எல்லாமே ஹேண்டிகேப்ட். மேல ஆட்சி கிடையாது. ஜெயலலிதா கருணாநிதி 2 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. 2 பேரும் நமக்கு எதிர்ப்பு. மோடி ரோட் ஷோ கிடையாது. அன்றைக்கி மோடியே பெருசாக தெரியாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், மோடியை பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தாமரை சங்கமம்னு ஒன்று மதுரையில் நடத்தினாங்க. அதுக்கு வந்த கூட்டம் என்ன? அன்றைக்கி இந்த வசதி இது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற வசதியில் 10% கிடையாது. அன்றைக்கி சோஷியல் மீடியா கிடையாது, சோஷியல் மீடியாவில் பெருசாக கிடையாது. அப்போ இன்றைக்கி அந்த வாக்குகளை கூட நாம் பெறவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்? நான் இதை குற்றவாளின்னு சொல்லலை. என்ன இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் மீடியாவையும் ஏதாவது பேக்ரவுண்டில் ஒருத்தன் நம்மள்கிட்ட பேசிட்டு போகிறான், இதெல்லாம் வச்சு நம்ம எலெக்ஷனுக்கு நம்பி நிற்கக்கூடாது, அடிப்படையை மறந்துவிடக்கூடாது என்பதை பாஜக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கூட 2-3 பேர் எனக்கு காலம்புரியே ஃபோன் பண்ணி, அதிமுக கூட கூட்டணி போகாமல் அண்ணாமலை தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீண்ட 2-3 பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு தேர்தலில் ஒரு தோல்வி வந்த உடனே ஒரு ஆளை வில்லனாக்கக்கூடிய உங்கள் புத்தி என்னைக்கு மாறுமோ அது வரை இந்த கட்சி உருப்படாதுடான்னு. ஏன்னா இன்றைக்கி ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை, இன்றைக்கி மோடின்னு ஒரு மிகப்பெரிய தலைவர் இவ்வளோ பெரிய அக்செப்டபிலிட்டியோடு இருக்கார். இன்றைக்கி உங்கள் கட்சியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டில் இதுக்கு நீங்கள் ஒரு தளம் போடாமல் என்றைக்கையா போடுவீங்க? இதில் அண்ணாமலை எடுத்த முடிவு தப்புன்னு சொல்கிறான்னா, அப்போ இவனோட நோக்கம் தேசியத்தை பற்றிய நோக்கமா, இல்லைன்னா ஒரு ஆளை எதிர்ப்பதற்குள்ள நோக்கமா? நான் அதுக்காக தான் அவர்கிட்ட சொன்னேன், முதல்ல இப்படி சிந்திக்காதீங்க. அண்ணாமலை எடுத்த முடிவு என்பது சரி, அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு அவருக்கு அந்த நேக்கு தெரிஞ்சதா இல்லையா, இல்லை அவரும் மாயையில் இருந்தாரா நமக்கு தெரியாது. பட் ஹீ இஸ் அ வைஸ் மேன். இவர் இதிலிருந்து கற்றுக்கொண்டு இதை சரி செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. செய்தால் நல்லது. ஏன்னா சார் 40 வயசு. ஸோ இந்த 40 வயசில் இருக்க மாதிரி இந்த மாதிரியான சில யூத்தோட எக்ஸியூபரன்ஸ் இருக்கும்போது சில படிப்பினைகள் தேவைப்படும். இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவர் வேலை செய்தால், நான் மறுபடியும் சொல்கிறேன், 2024 ஒன்று நம்ம எதிர்கட்சி, இல்லைன்னா பாஜக ஆளுங்கட்சி. இட்ஸ் அப் டு ஹிம். அதை எப்படி அவர் அதை படிப்பினையாக எடுக்க போகிறாரா, இல்லைன்னா பழிவாங்க போகிறாரா, இதெல்லாம் இட்ஸ் அப் டு ஹிம். பட் ஆனால் இதுதான் ஃபண்டமெண்டல். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்னியாகுமரி எலெக்ஷன் பற்றி சொல்ல வந்தீங்க, அந்த டயத்தில் நான் குறுக்கிட்டுட்டேன். நீங்கள் அந்த கன்னியாகுமரி தேர்தலை பற்றி நீங்கள் இதில் கூட பாருங்களேன். இப்போ கிட்டத்தட்ட ராதாகிருஷ்ணனுக்கு 3.6 லட்சம் ஓட்டு கிடச்சிருக்கு. 3.6 லட்சம் ஓட்டு நமக்கு மொத்தம் போலானது கிட்டத்தட்ட 10.5 லட்சம் ஓட்டுக்கிட்ட போலாச்சு. ஆமாம், 10.5 லட்சம் ஓட்டுக்கிட்ட போலானதில் நீங்கள் ஹிந்து ஓட்டு 45% போலாயிருக்கும். அப்படின்னா 4.5 லட்சம் ஓட்டு. 4.5 லட்சம் ஓட்டில் 3.66 லட்சம் ஓட்டு
ஏன்னா ஒரு 16,000 ஓட்டு வெளியில் தள்ளினா ஒரு 3.5 லட்சம் இந்துக்கள் ஹிந்து உணர்வுடன் வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா அதிமுக நாம் தமிழர் சேர்ந்து 80,000 ஓட்டு வாங்கலை. ஆமாம், வாங்கவில்லை. இத்தனைக்கு கன்னியாகுமரியில் அதிமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார். நாம் தமிழருக்கு போன பார்லிமெண்ட்டில் கிடைச்ச ஓட்டு கூட வரல. அதே நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் நாம் தமிழருக்கு ஓட்டு கூடி இருக்கு. ஆமாம். அப்போ கிறிஸ்தவன் எப்படி ஓட்டு போட்டிருக்கான்? துலுக்க எப்படி ஓட்டு போட்டிருக்கான்? ஆனால் இப்போ பாருங்க 80% ஹிந்துக்கள் இன்னும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. ஆமாம். அப்போ இது ஹிந்து உணர்வுக்கு கிடைத்த வெற்றி தானே. நிச்சயமாக. இதுலேயும் சில உள்ளடி வேலைகள் நடந்தது. இல்லைன்னா கூட கொஞ்சம் ஓட்டு கிடைச்சிருக்கும், கிடைக்காம ஒன்றும் இருந்திருக்காது. பட் அதை பற்றி நம்ம அது அரசியல் விஷயம், அது நாம் இதில் பேச விரும்பலை. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஹிந்துக்கள் இப்போயாவது புரிஞ்சுக்கணும், ஜாதியாக பிரியாத, பர்சனல் ஈகோவை போர்க்களத்தில் காட்டாதே. எந்த விஷயத்தை நாம் பேசி இது பண்ணுமோ, என்னை சார்ந்த கொள்கையை நான் வளர்த்தி அடுத்தவனை நான் ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே தவிர அடுத்தவனை நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதுதான் டாக்டர்ஜி கற்றுக் கொடுத்த பாடம். இதை ஒவ்வொரு ஹிந்துக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எலெக்ஷன் 3 சீட்டில் உள்ள 3 எம்பிக்கள் வந்திருக்காங்க. ஏன் நான் இதை இவ்வளவு சீரியஸாக பார்க்குறேன்னு சொன்னாங்க, இந்திரா காந்தியை கொல்லவனுக்குள்ள பையன் அவன் ஒரு இடத்துல ஃபரீத்கோட்டில் எம்பி ஆகிருக்கான். இன்னொருத்தன் அமிர்த்பால் சிங், அவன் ஜெயிலில் இருக்கான் ஆல்ரெடி பயங்கரவாத இதில். அந்த ஆள் 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே ஒரு பஞ்சாப் பிரிவினைவாதத்தை பேசுகிறவன் ஜெயிச்சிருக்கான். இன்னொரு பிரிவினைவாதி, காஷ்மீர் பிரிவினைவாதி, அவன் உமர் அப்துல்லாவை பராமுல்லாவில் தோக்கடித்து ஜெயிச்சிருக்கான். அப்போ இந்த மோடி எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது எதற்காக செய்யப்பட்டிருக்கிறது, இது ஜெயித்திருந்தால் என்ன விளைவு இந்த தேசத்தில் ஏற்பட்டு இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும். மோடியாக இருந்ததுனால அவங்களால முழுமையாக ஜெயிக்க முடியலை, யோகியாக இருந்ததுனால உங்களால் முழுமையாக ஜெயிக்க முடியலை. இல்லைன்னா அன்றைக்கி வாஜ்பாய்க்கு நடந்த விஷயம் இன்னைக்கு மோடிக்கு நடந்திருக்கும். உண்மை. அப்போ இந்த மாதிரியான பிரிவினைவாதிகளை எல்லாம், அவன் ஜெயிலில் இருந்து அவன் வந்து ஜெயிக்கிறான், ஒரு எக்ஸிஎம் தோக்கடிச்சு. ஜெயிலிருந்து இன்னொரு ஜெயிலிருந்து ஜெயிக்கிறான் ஒருத்தன், காலிஸ்தான் தனிநாடுவான்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான பப்ளிக் சென்டிமெண்ட்டை யார் கிரியேட் பண்ணுறாங்க இந்த நாட்டில்? அப்போ இதுதான் மோடிக்கு எதிரான வெற்றி, இதுதான் தேசத்தின் வெற்றின்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளையும் கூட பிரிவினைவாதத்தையும் தேச துரோகத்திற்கும் யார் உடைய போயிருக்க முடியும்? இந்த லட்சணத்தில் ஏதோ ராகுல் காந்தியை ஹீரோன்னு வேற 10 பேர் காட்டுறான். 100 சீட்டு வாங்க யோக்கியதை இல்லாதவன் 240 சீட்டு வாங்கி ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறவர், அது இவர் தான் தோக்கடித்ததாக இவர் காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னால் இது வந்து அழவா சிரிக்கவான்னு தெரியலை. அதனால் இந்த தேர்தல் என்பது நேருவுக்கு கிடைத்தது இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ். இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு வெற்றி என்பது நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் தான் எப்படின்னா, ஜெயிச்சவன் தான் தோற்று போயிட்டேங்கிற மாதிரி அழறான், தோத்தவன் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படுற முதல் தேர்தல் நான் என் வாழ்க்கையிலே இங்கே தான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக. அதனால் இது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஆனால் இது தேசத்துக்கு ஒரு பின்னடைவுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா மெஜாரிட்டி இருந்ததுன்னா பல தைரியமான முடிவுகளை நரேந்திர மோடி அரசு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதில் சில முட்டுக்கட்டைகள் வருமா என்பது தெரியவில்லை. ரெண்டாவது, மகாபாரதம், ராமாயணத்தையும் கூட எனக்கு மகாபாரதத்தில் விருப்பம் கூட. ஏன்னா நான் கிருஷ்ணனோட ஒரு பெரிய ஃபாலோவர்னா. அதனால் போர்க்களத்தில் பல தர்மம் ஜெயிக்க, அதுக்கு வேண்டி எல்லா போர்க்களத்திலையும் பிராடு பண்ணக்கூடாது. அதான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கான், தர்மம் ஜெயிப்பதற்காக போர்க்களத்தில் நான் சில விளையாட்டுக்களை எல்லாம் விளையாட வேண்டி இருக்குங்கிறத அவன் நிரூபிச்சிருக்கான் கிருஷ்ணன், இல்லையா? கண்டிப்பாக.
இல்லைன்னு சொன்னா பண்ண முடியாதுல்ல. அந்த விளையாட்டுக்களை எல்லாம், ஏன்னா துவாரகாவில் போய் அவர் கீழே போய் போயிட்டு வந்தார் யார், நம்ம மோடி. ஆமாம். கிருஷ்ணர் அவருக்குள்ளே பூந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாம் செய்தார் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள பிஜேபி தனிப்பட்ட முறையில் 330 சீட்டு இருக்கிற மாதிரி அவர் நாங்கள் நினச்சா மாற்றலாம். நிச்சயமாக செய்யணும், இந்த நாட்டுக்காக அவர்கள் செய்யணும். இதில் இது தர்மமா, இது நியாயமா, இதில் தாமா இது தர்மம்தான், இது நியாயம்தான், தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு தேர்தலில் இவ்வளவு இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸ் சேர்ந்து இவ்வளவு கட்சிகளை ஒருங்கிணைத்து நாங்கள் வேலை செய்தோம், சிம்பல் கொடுக்கறதுக்கு நீ வான்னு இம்புட்டு கட்சிகளையும் கூட்டி ஒரு எலெக்ஷன் நடத்தி ஒரு தேசத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று சூழ்ச்சி செய்வார்கள், சதி செய்வார்கள் என்றால் அந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு எத்தகைய பணியை செய்தாலும் அது தகும். காங்கிரஸை உடைக்கணும் சார், தப்பே கிடையாது. சின்ன சின்ன கட்சிகளை உடைக்கணும். தேச துரோகிகளோடு நீ கைகோர்த்துக்கிட்டு பொய்யை சொல்லி ஜாதிவாரியாக பிரிவினையை ஏற்படுத்தி மதவிய ரீதியான பிரிவினையை ஏற்படுத்தி இவ்வளவும் பண்ணக்கூடியவன் இந்த நாட்டில் ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம என்ன எழுச்சவாயர்களா? அதனால் இந்த விஷயத்தை அவர்கள் செய்ய வேண்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். செய்தால் நாட்டுக்கு நல்லது, தயவுசெய்து செய்யுங்க.